அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இந்த ஆயத்து பாருங்க. வ இது குல்னா லில் மலாஇகத்திஸ் ஜுது லி ஆதம ஃபசஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். ஸோ இது வரைக்கும் பொதுவாக காஃபீர்களோட தன்மையை சொல்லிக்கிட்டு இருந்தால இப்போ இன்னொரு தவிர ஸ்பெஷலைஸ்டாக சொல்ல போகிறான் நமக்கு. பாருங்கள், இது குல்னா. ஸோ குல்னானா கூறினோம், அந்த டைம் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். இது அதாவது இந்த, இதுன்னாவே இந்த சமயம், இந்த டைம், அந்த பீரியடை குறிக்கும். ஸோ இது குல்னா லில் மலாஇகத்தி, வானவர்களுக்கு, அஸ்ஜுது, சுஜுது அப்படின்னா சிரம் பணியுங்கள். இந்த சிரம் பணியுங்களில் அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வஸ்ஜுது லி ஆதம ஃபசஜது. ஃபசஜதுனா ஆகவே அவங்க சிரம் பணிஞ்சிடுறாங்க. இல்லா இப்லீஸ, இல்லானா அவனை தவிர, இப்லீஸ் அப்படிங்கிறவனை தவிர மற்றவங்க எல்லாம் சிரம் பணிஞ்சிடுறாங்க. அபா வஸ்தக்பர், அபா அதாவது அவன் மறுக்கிறான், கூடவே வஸ்தக்பர் பெருமை அடிக்கிறான், வக்கான இன்னும் ஆகிவிட்டான், மினல் காஃபிரீன், மினல் காஃபிரீன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆதத்தை படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதை அறிவிக்க சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழகாக அறிவிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வானவர்கள் பாருங்களேன், அல்லாஹ் தஆலா படைக்க போகிறேன்னு சொன்னோடனேயே அவங்களுடைய தன்மைகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கலிஃபா அப்படின்னா அவருடைய தன்மை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வானவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கேட்குறான், அல்லாஹ் இப்படியாப்பட்டவனையா நீ படைக்க போகிற அப்படின்னு. அதனால தான் மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். இப்போது இது பிரச்சனை இல்லை, ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ப்ராப்பராக எடுத்து சொல்லுறாங்க. ஸோ அதில் தான் இவங்க இந்த மாதிரி நமக்கு தெரியாதே அப்படின்னு நிற்கிறாங்க. ஸோ அடுத்து அல்லாஹ் சிரம், அதாவது பணியுங்கள், சிரம் தாழ்த்த, சஜ்தா அப்படின்னா ஜஸ்ட் நம்ம காலில் விழுவுறதா, நம்ம இப்போ அல்லாஹ்க்கு சஜ்தா பண்ணுறோமே அதுவா அப்படின்னா அது ஒரு டைப். அது இல்லாமல் பணியுங்கள் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்டெல்லாம் இவங்கக்கிட்ட நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, ஒரு ராஜா கிட்ட கட்டுப்பட்டு நடங்க சொல்லுவாங்க. இன்னும் பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் கரெக்டாக இருக்கிறவங்கக்கிட்ட கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாஹு தாலா இந்த பிரதிநிதிக்கு மற்ற வானவர்கள்ட்ட சொல்கிறான், பணியுங்கள். ஸோ நமக்கு இந்த நம்ம ஆதம்க்கு அப்படிங்கிறது இந்த மனித உலகம் மொத்தத்துக்குமே அனைத்து விஷயங்களும் கட்டுப்பட்டு இருக்கும். லைக் சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விஷயத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அதாவது நமக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கான் சிந்திச்சு பாருங்கள். எந்தெந்த விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். இன்னும் நம்ம மரம், மலை, இப்படி எல்லாமே நம்மளை விட பெரிய ஆற்றலுடையது தான். ஆனால் நம்ம அந்த மரத்தையும் வெட்ட முடியுது, அந்த மரத்தை வச்சு நல்லதும் செய்ய முடியுது. மலைகளை வெட்டவும் கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியுது, அதை வச்சு நல்லதுக்கும் பயன்படுத்த முடியுது. இன்னும் இந்த மற்ற ஜீவராசிகள் எதுவுமே பார்த்திங்கன்னா மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய அளவில் அல்லாஹ் வைத்திருக்கான் அப்படின்னா இந்த ஒரு ரீசன். ஸோ பணியுங்கள் அப்படின்னா சஜ்தா மட்டும் இல்லை, இவனுக்கு அந்த ஒரு பொறுப்பு நான் தரேன், அந்த ஹையர் போஸ்டிங் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ இந்த பணியுங்கள்
இதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது சஜிதா 2 வகைப்படும். ஒன்று, அதாவது இறைவனுக்கு நம்ம வந்து டைரெக்டாக அந்த சஜிதாவில் போய் விழுவுறது. இன்னொன்று, அவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படுவது. இது 2 தான் மெயின். முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படணும். ஸோ அப்படி அல்லாஹ் சொல்லும்போது வானவர்கள் எல்லாம் அந்த கட்டளையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்லீஸ் அப்படிங்கிறவன் அந்த கட்டளையை மறுக்கிறான், கூடவே பெருமையும் கொள்கிறான். ஸோ இது வரைக்கும் நிராகரிப்பவர்களோட தன்மைகளை அல்லாஹ் சொன்னான். ஆனால் எதனால் அவங்க நிராகரிப்பாவாங்கங்கிறதையும் இப்போ சொல்லிட்டான் பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுப்பாங்க, அதே சமயம் தற்பெருமை கொள்ளுவாங்க. இப்படியாப்பட்டவங்க அந்த நிராகரிப்பவர்களில் ஒருவனாக ஆகிடுவாங்க. ஸோ இந்த இப்லீஸ் நிராகரிப்பாளன் ஆனதுக்கான மெயின் ரீசன் கட்டளையை மறுத்தான், அடிபணியை மறுத்தான். அதாவது இவர் தான் லீடர் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் உள்ள மற்றவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒருத்தவர் மட்டும் இல்லை, அது எப்படி, நான் தானே நிறைய மார்க்ஸ் வாங்குகிறேன், அப்போ என்னையே தானே நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அந்த இப்லீஸ் அப்படிங்கிறவன் ஆணவம் கொண்டு நிராகரிப்பாளரில் முதன்மையானவனாக ஆகிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்லீஸ் நிராகரிப்பானதுக்கான மெயின் ரீசனாக அல்லாஹ் 2 விஷயத்த சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுக்கிறான், அதே சமயம் ஆணவம் கொள்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய கட்டளையாக முதல் விஷயம் ஆதத்துக்கு அடிபணியுங்கள்னு சொல்லியிருக்கான். சரியா? இதெல்லாம் மைண்டில் வைங்க. அல்லாஹ் இன்னும் நமக்கு புரிதலையும் அதனுடைய நுணுக்கத்தையும் நமக்கு கற்றுத்தருவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். வக்குல்னா யா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅ்துமா வலா தக்ரபா ஹாதிஹிஷ் ஷஜரத ஃபதகூனா மினஸ் ஸாலிமீன். இப்போ அடுத்து வக்குல்னா இன்னும் கூறினோம், யா ஆதமு, ஆதமே. இப்போ பாருங்கள், அல்லாஹ் ஆதமை கூப்பிட்றான். இதுக்கு முன்னாடி மனுஷனை மொத்தமாக கூப்பிட்டானா, யா யுஹன்னாஸ்ன்னு. இப்போ ஆதமை அல்லாஹ் தஆலா கூப்பிட்றான். யா ஆதமு உஸ்குன் அந்த, உஸ்குன்னா நீங்கள் வசிப்பீராக, வஸௌஜுக, வஸௌஜுகனா மனைவி. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தப்ப துணைன்னு வந்துச்சே, இங்கே என்ன மனைவின்னு வருது? ஆதமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆதமோட துணை யார்? அவங்க மனைவி. ஸோ அதுதான், நீங்களும் உங்கள் துணைவியும். இதே வந்து ஆதமுடைய மனைவியை கூப்பிட்டுருந்தான் அல்லாஹ் அப்படின்னா, ஒருவேளை ஹவ்வாவை கூப்பிட்டுருந்தான்னா உங்கள் கணவர்னு வந்திருக்கும். ஸோ ஜௌஜுக்க அப்படின்னா உங்கள் துணை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வஸௌஜுக்க இன்னும் மனைவி, ஜன்னத்த சொர்க்கத்தில், வக்குலா, வக்குலா குலானா இன்னும் இருவரும் சாப்பிடுங்கள். காஃப், இந்த காஃப்க்கும் கீழே உள்ள காஃபையும் பாருங்கள். குல்னாக்கு உள்ள காஃபை பாருங்கள், கூலு அதோட காஃபை பாருங்கள். ஸோ வித்தியாசங்கள் இருக்குது. இந்த குல்னா அப்படின்னா சொல்லுவது, இது குலா இந்த காஃப் மட்டும் வந்துச்சுன்னா இது சாப்பிடுங்க, சாப்பிடுவது அப்படின்னு வரும். ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. மின்ஹா ரகதா, இப்போ சொர்க்கத்திலேருந்து நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. ஹைசு ஷிஅ்துமா, இருவரும் நாடினீர்கள். அதாவது உங்களுக்கு எந்த விருப்பம் போல் நாடின விதத்தில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். வலா தக்ரபா, வலா தக்ரபா இன்னும் இருவரும் நெருங்காதீர்கள். ஹாதிஹி ஷஜரத்த ஃபதகூனா, ஸோ அந்த ஷஜரனா மரம், அந்த மரத்தை நெருங்காதீங்க.
ஃபதகூனா இருவரும் ஆகிவிடுவீர்கள் மினஸ்ஸாலிமீன். ஸோ மினஸ்ஸாலிமீன், ஜாலிமின்னா அநியாயக்காரர்கள். ஸோ குரான் ரொம்ப ரொம்ப அழுத்தமான அதே சமயம் ஆழமான விஷயங்களை நமக்கு போதிக்கும். இப்போ நம்ம பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அல்லாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. அல்லாஹ் தாலா அதனுடைய அர்த்தங்களை இன்னும் உள்ளே வச்சுருப்பான். நம்ம அதை கற்றுக்குருவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ இந்த இடத்துல இப்லீஸ் அடிபணியாமல் தற்பெருமை கொண்டு நிராகரிப்பவர்களில் முதன்மையானவனாக ஆகிட்டான். இப்போ அடுத்து அல்லாஹ் தாலா ஒரு டெஸ்ட் வைக்கிறான். ஆதமை கூப்பிட்டு, ஆதமே நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக உண்ணுங்க, நல்லா அதாவது நல்ல இருப்பிடத்தை ஏற்படுத்திக்கோங்க, நல்லபடியாக இருங்க. ஆனால் இந்த மரத்தின் பக்கத்தில் மட்டும் நீங்கள் நெருங்காதீங்க, நெருங்குனா அக்கிரமம் செய்தவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு கட்டளையிடுறான். ஸோ இப்போ இந்த விஷயங்களில் அல்லாஹ் தாலா இந்த குரானில் ரொம்ப தேவையான விஷயங்களை மட்டுமே சொல்லியிருப்பான். அது எந்த மரம், இன்னும் ஏன் அதில் நெருங்கக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லலை பாருங்கள். ஒரு கட்டளை, அதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறான். ஸோ இது இன்றைக்கி நமக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். எவ்வளோ நம்ம இது வரைக்கும் படிச்சிருந்தாலும் கற்றுருந்தாலும் திருப்பியும் முதலேருந்து புதுசாக நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இப்போ உள்ளே போகிறோம். ஆதம்க்கு இப்போது எப்படி மலக்குமார்களுக்கு தெரியாது ஆதம் என்ன பண்ண போகிறாரு, அவருடைய தன்மை கொஞ்சம் தெரிஞ்சாலும் முழுசாக தெரியாது. அவங்களுக்கு இவங்க மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் தானே இருந்துச்சு ஆதம் மேலே. ஆனாலும் அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக அவங்க கட்டுப்பட்டு ஆதம்க்கு சிரம் பணிஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த இப்லீஸ் ஆனவன் தற்பெருமை கொண்டு நிராகரிப்பாளர்களில் முதன்மையானவனாக ஆயிட்டான். இப்போ இப்லீஸுக்கு டெஸ்ட்டு வச்சான்ல. அப்போ இப்லீஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்குமே டெஸ்ட்டு வச்சான். அப்போ ஆதமுக்கும் வைக்கணும் இல்லையா? ஸோ முதல் விஷயமாக இந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போகாதீங்க. அதுக்கான ரீசன், காஸ் இது எல்லாமே அல்லாஹ் அறிவான். ஸோ நம்ம அந்த ரீசன், அந்த காசு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப மறைவான விஷயங்களை நம்ம உற்று நோக்க போனோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு அதற்குரிய படிப்பினைகள் தேவை. இன்னும் நம்ம வழி தவறுறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக ஒரு குழந்தை எப்படி இதை அணுகுமோ அதே மாதிரி அணுகுவோம். அல்லாஹும் இலகுவாகவே கொடுப்பான். போக போக இப்போ பாருங்கள், நிராகரிப்பாளர்கள் தன்மை சொல்லிவிட்டு அடுத்து எதனால் நிராகரிப்பாவாங்கன்றதை இப்போ சொல்லிட்டான்ல. தற்பெருமை கொண்டதுனால நிராகரிப்பானான்னு. அதே மாதிரி இதோட உள்ளர்த்தமும் போக போக நமக்கு வரும். ஸோ மேலாவில் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மரத்தை நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படி நெருங்கினீங்கன்னா நீங்கள் அக்கிரமம் செய்தவர்களாயிடுவீங்க அப்படின்னும் கட்டளையிட்டுட்டான். ஸோ இன்றைக்கும் அல்லாஹ் தாலா சில விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். செஞ்சீங்கன்னா அதில் நீங்கள் அக்கிரமம் செய்தவர்களாக ஆயிடுவீங்க அப்படின்னும் சொல்லுவான். இன்னும் ஃப்யூச்சரில் வரும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கான நிலைமையை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சரியா? சரி. ஸோ இது ஒன்று. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஅஸல்லஹுமா ஷைத்வானு அன்ஹா ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி வகுல்னா ஹபித்து பஅதுக்கும் லிபஅஸின் அதுவ் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வமதாஉன் இலாஹீன். இப்போது ஃபஅஸல்லஹுமா அதாவது பிறழச் செய்தான். இப்போது அல்லாஹ் சொல்லியாச்சு, இந்த இடத்துல நீங்கள் நல்லா சுற்றுங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டான். இப்போ அடுத்து ஷைத்தானோட டர்ன். அவன் என்ன பண்ணுறான்? ஃபஅஸல்லஹுமா பிறழச் செய்கிறான் இருவரையும். ஷைத்வானு அன்ஹா அதிலிருந்து.
அன்ஹானா அதிலிருந்து. ஃபஅஹ்ரஜஹுமா ஃபஅஹ்ரஜஹுமா அவ்விருவரை வெளியேற்றினான். மிம்மா கானா மிம்மா எதிலிருந்து, கானா இருவரும் இருந்தனர். ஃபீஹி வகுல்னா அஹ்பித்து அஹ்பித்துனா இறங்குங்கள். ஸோ அதுலேருந்து பிறலவும் அல்லாஹ் சொல்லிட்டான் இறங்குங்கள். பஅஸூக்கும் லி பஅஸ் பஅஸூக்கும் உங்களில் சிலர், லி பஅஸ் சிலருக்கு, அதுவுன் வலக்கும் அதுவுனா எதிரி, அதுவுனா எதிரி, வலக்கும் இன்னும் உங்களுக்கு, ஃபில் அர்தி பூமியில், முஸ்தகர்ரு வசிக்கும் இடம், முஸ்தகர்ரு வசிக்கும் இடம், வமத்தாஉன் இன்னும் இன்பம், வசிக்கும் இடமும் இருக்குது இன்பமும் இருக்குது. வமத்தாஉன் இலா ஹீன் இலா ஹீன் ஹீன்னா ஒரு காலம். அதாவது ஷைத்தான் என்ன பண்ணுறான், அந்த 2 பேர்த்துக்குமே, ஆதம் அவங்களுடைய மனைவிக்கு 2 பேருக்குமே அந்த மரத்தின் மீது ஒரு ஆசையை காமிச்சு அவங்கள அல்லாஹ்வுடைய கட்டளையிலேருந்து பிறலை செய்திடுறான். அப்போ அந்த 2 பேருமே எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, இப்போ இந்த இடத்துல அவ்விருவருங்கிறது ஆதம் மனைவி அவங்க மட்டும் இல்லை, ஆதமுடைய செட் ஆதம் அவங்க மனைவி கூடவே இந்த ஷைத்தான். ஏன்னா இந்த இடத்துல இவங்க தான் மெயின். ஷைத்தானும் அங்கே இருக்கிறது. இப்போது நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னா நான் எப்படி உங்களை வழிகெடுக்க முடியும்? இப்போ ஷைத்தானும் அங்கே தான் இருந்திருக்கான். ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்கள வழிகெடுத்துட்டான். இப்போது அல்லாஹ் தாலா ஷைத்தானையும் சேர்த்து ஷைத்தானையும் நம்மையும் 2 பேரையும் கீழே அனுப்பிடுறான். அப்போது எந்த நிலையில் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் வெளியேறுங்க. இன்னும் அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போயிருங்க, கீழே இறங்கிடுங்க, ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருப்பீங்க. ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்து அனுப்புகிறான், நீங்கள் எல்லாரும் கீழே இறங்க, ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ், ஆதம், இப்லீஸ், இந்த 3 பேரில் இப்லீஸ் ஓகேவாக தானே இருந்திருக்கான் அல்லாட்ட. ஆதம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்லீஸ்க்கும் அல்லாஹ்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆதம் வந்ததுக்கப்புறம், ஆதமை தலைவனாக ஆக்குறதுக்கப்புறம், கலீஃபா அப்படின்னா அந்த பிரதிநிதி, ஆதமை தலைவனாக ஆக்குனதுக்கப்புறம் இந்த ஷைத்தானுக்கு பிடிக்கலை. தற்பெருமை, அப்போனா அந்த மட்டம் தட்டக்கூடிய நிலை. யாருக்கு தற்பெருமை வருமோ அவங்க பிறரை மட்டம் தட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி தற்பெருமை கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிட்டான், நிராகரிச்சிட்டான், சிரம் பணியலை. அப்போது நம்ம லாஜிக்கலாக சிந்திச்சு பார்த்தாவே இப்லீஸுக்கும் ஆதமுக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் என்னது, பகைமை தான். இன்னும் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணியே அனுப்புகிறான், நீங்கள் 2 பேரும் பகைவர்கள் தான் அப்படின்னு. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கான காலத்தில் நாங்கள் அதாவது எப்படி சொல்லுறது, பட் பரவாயில்ல நான் சொல்லுறேன். சாத்தான் எங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பல லோகோஸையும், பல திரைப்பட வாசகங்களையும், பல யூடியூப் வாசகங்களையும் இன்றைக்கி நம்ம ஈஸியாக பார்க்குறோம். ஜஸ்ட் ஈவில், ஜஸ்ட் டெவில் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தைகளில் அதை ரொம்ப பிரபலப்படுத்திக்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதை ரொம்ப நண்பர்களாக ஆக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ ஆனால் அல்லாஹ் நமக்கு பகைவர்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைக்கிறான்.
கூடவே உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் பூமியில் நீங்கள் தங்குவீங்க. அங்கே உங்களுக்கு எல்லா வகையான வாழ்க்கை வசதிகளும் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்பங்களும் இருக்குது. ஸோ இங்கே இன்பங்களும் இருக்குது, கூடவே நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு சராசரி வசதிகள் உங்களுக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஷைத்தானையும் அந்த இப்லீஸையும் நம்மளையும் ஒரு சேர அனுப்பி வைக்கிறான். சுபஹானல்லாஹ். இன்னும் பாருங்கள் அடுத்து என்னெல்லாம் வருது அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹ் இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இப்போ அல்லாவுடைய பேச்சை இப்லீஸும் நிராகரித்தான். இப்லீஸ் என்ன பண்ணால், இந்த ஆதம் அவங்களுடைய மனைவி 2 பேரையும் வழிபெறலை செஞ்சு என்னாச்சு, திருப்பியும் வந்து அவங்களையும் நிராகரிப்பில் தள்ளிட்டான். அப்போ என்னாச்சு, அல்லாஹ் மொத்தமாக எல்லாரும் கீழே இறங்குங்க, உங்கள் நிலையிலேருந்து கீழே இறங்குங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவனுக்கு குடிசை வீட்டில் இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பங்களாவில் இருந்துட்டு ஒரே நாளில் குடிசை வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் வாழ முடியும், பிரச்சனை இல்லை. நான் பங்களாக்கும் குடிசை வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ அந்த நிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ இப்லீஸோடு சேர்த்து ஆதமும் இப்போ யார் ஆயிட்டாங்க, நிராகரிப்பாளராக ஆயிட்டார். அதான் 2 பேரையும் எதிரின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான். இப்போ அடுத்து ஆதம் என்ன பண்ணுறாரு, இப்லீஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை ஆதம் பண்ணுவார். அதனால இதில் வந்து நல்ல படிப்பினை நமக்கு இருக்கும். ஃபதலக்கா, அதாவது ஃபதலக்கா ஆதமு, ஆதம் என்ன பண்ணுறாரு, வாங்குறார், பெற்றார். ஃபதலக்கானா பெற்றார். மிர் ரப்பிஹி, மிர் ரப்பிஹி தம் இறைவனிடமிருந்து, தன்னோட ரப்பிட்ட இருந்து ஆதம் என்ன வாங்குறாரு, சில வாக்கியங்களை. ஸோ இந்த ரப்பு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நல்லா பாருங்களேன், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வாங்குறது. எப்படி ஒரு ஒரு ஓனர்கிட்ட நம்மளுடைய அந்த பரிபாலனை, இப்போ ஒரு கார் தயாரித்தா அந்த காரோட அது என்ன மேனுவல், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ப்ரௌச்சர் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஏன்னா அந்த கார் பற்றின எல்லா டீட்டெயில்ஸு, இன்னும் காரை எப்படிலாம் நம்ம வந்து செட் பண்ணணும், இதையெல்லாம் அந்த மேனுவலில் எழுதி அந்த அச்சிட்டு நமக்கு தருவாங்க. ஸோ அப்படி அல்லாஹ் அந்த நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, அதாவது ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ரப்புனா நம்ம லைஃப் ஸ்டைலை அல்லாஹ் தான் நமக்கு வந்து சொல்லித்தரான், அல்லாஹ் தான் அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கான். ஸோ தன் ரப்புக்கிட்ட இருந்து ஆதம் சில வார்த்தைகளை கற்றுக்கிறாரு. எதுக்காக, லைஃப் ஸ்டைலுக்காக கற்றுக்கிறாரு. ஸோ அந்த வார்த்தைகளை வச்சு ஃபதாப அலைஹி, ஃபதாபனா மன்னித்தான், அலைஹி அவரை, இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், ரஹீம் அல்லாவுடைய அந்த ரஹீம் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள். நம்ம அன்னைக்கு கூட அந்த சின்ன பையன் கேட்டான் பாருங்கள், ரஹீம்க்கு நம்ம என்ன பண்ணுறது மாமி அப்படின்னு அந்த பாப்பா கேட்டா. ஸோ மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்குரிய வார்த்தையும் இங்கே நமக்கு கொடுக்குறான் பாருங்கள். ஸோ தவ்வாபுர் ரஹீம், தௌபாவை அங்கீகரிப்பவன், பேரன்பு ஆளன். அப்போ ஆதம் வந்து தன்னோட இறைவன்கிட்ட இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கிறாரு. ஸோ அந்த கற்றுக்கிட்ட வார்த்தையை வச்சு அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அதை என்ன பண்ணுறான், அதை வந்து அவருடைய, அதாவது ஆதமுடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் வந்து பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும் இன்னும் கருணை பொழிபவனாகவும் இருக்கிறான். ரஹீம் அப்படிங்கிறப்போ அன்பு பொழிபவனாக இருக்கிறான். ரஹ்மான் அப்படின்னா கருணை,
ஆனால் இங்கே ரஹீம்னு வந்துருச்சு. அப்போ அன்பு நம்ம சொன்ன இப்போ இப்லீஸு நிராகரிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், ஆதமும் நிராகரிக்கணும்னு நினச்சான். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்போ நீயும் தப்பு பண்ணுன்னு நினைக்கிற அந்த குணம் இப்லீஸோடது. ஆனால் ஆதம் என்ன பண்ணுறாரு, நான் பண்ணது தப்பு தான், தன்னுடைய தவறை ஒத்துக்கிறாரு. கூடவே அல்லாஹ்கிட்ட இருந்து அந்த சில வார்த்தைகளை வச்சு பாவ மன்னிப்பும் கேட்குறாரு. அந்த பாவ மன்னிப்பு கேட்குறது தான் ஆதமுடைய அந்த செயல். சொன்னோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய லவ் நமக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த நம்ம செயலை செய்யணும். அல்லாஹ் அதுவும் எந்த செயல்னு நமக்கு இப்போ சொல்லித்தரான் பாருங்கள். நம்ம வந்து தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருப்போம். ஷைத்தான் வழிகெடுத்தாலும் நம்ம அதை ஒத்துக்கிட்டு திருப்பியும் மன்னிப்பு கேட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட நின்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்பவனாகவும், இன்னும் அவனுடைய அன்பு எப்போ அதிகமாகுங்கிறதும் இது நமக்கு ஒரு க்ளூவாக நமக்கு தரான். நம்ம செய்கிற பாவங்களை முடிஞ்சளவு அதுலேருந்து நம்ம விலகணும். ஆனாலும் ஷைத்தான் வழிகெடுப்பான். நம்ம திரும்ப 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 பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ ஷைத்தானும் ஒரு தப்பு பண்ணான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு தப்பு பண்ணார். ஆனால் ஷைத்தான் பிறரையும் வழிக்கெடுக்க நினச்சான், தற்பெருமை கொண்டான். ஆனால் ஆதம் என்ன பண்ணார், தன்னையே நொந்து கொண்டார். இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஆமாம் தப்பு. ஏன்னா அக்செப்ட் பண்ணால் தானே மன்னிப்பு கேட்க முடியும். அப்போ அக்செப்ட் பண்ணி அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக பாவ மன்னிப்பை நான் ஏற்பேன், நான் வந்து உங்கள் மேலே அன்பு பொழிவேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஸோ இப்போ நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விஷயம் புரியுது, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு எப்படி வாங்கிறது. அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸோ இப்போது இந்த நிமிஷம் நம்மளுடைய தெரிஞ்சும் தெரியாமலும் இன்னும் நமக்கு செய்த சிறிய பெரிய பாவங்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹ்கிட்ட இப்போ எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் எங்களுடைய பாவங்கள்லாம் நீ மன்னிச்சிரு, தெரிஞ்சு நாங்கள் நிறைய தவறு செஞ்சிட்டோம், எல்லா பாவங்களையும் எங்களுக்கு நீ மன்னிச்சிரு, உன்னுடைய அந்த ரஹீமை எங்களுக்கு நீ கொடு, உன்னுடைய அந்த அன்பை அன்பானவனாக நீ இருக்கிற, எங்கள் பாவங்களை நீ ஏற்கக்கூடியவனாக இருக்கிற. ஆமீன். சுப்ஹானல்லாஹ். சரி, அடுத்த ஆயத்து பாருங்க. குல்னா ஹபிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அப்போ குல்னா கூறினோம், அஹ்பிது இறங்குங்கள், மின்ஹா ஜமீஆ அதிலிருந்து அனைவரும், ஃபஇம்மா யஅதியன்னகும் நிச்சயமாக வரும் உங்களுக்கு, மின்னி என்னிடமிருந்து, ஹுதன் நேர்வழி, ஃபமன் தபிஅ என்கிட்டேருந்து நேர்வழி வரும், யார் அதை பின்பற்றினார்கள், ஹுதா எல்லாம் என்னது, நேர்வழி, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் அப்போ ஃபலா ஹவுஃபுன் அவங்களுக்கு அச்சம் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன் அப்போ நேர்வழியை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு ஹவுஃப்னா அச்சம் இல்லை. அதே மாதிரி வலா இன்னும் எது இல்லை, ஹும் யஹ்ஸனூன் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்போ திருப்பி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அனைவரும் இங்கேருந்து இறங்கிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொர்க்கத்தில் நல்லா இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஒரு
ஒரு நிராகரிப்பு வேலையை பார்த்தப்ப அல்லாஹ் தஆலா இவங்க எல்லாரையும் மொத்தமாக இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இறங்குங்கன்ட்டான். இது பூமியில் நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொன்னான் இல்லையா அர்தில். ஸோ பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் இருக்கும், ஆனால் இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு இறங்குங்க அப்படின்ட்டான். இப்போ அதே சமயம் திருப்பியும் இவங்க மன்னிப்பு கேட்டதுனால அல்லாஹ் என்ன சொல்கிறான், சரி நீங்கள் இங்கேருந்து இறங்குங்க, உங்களுக்கு என்கிட்டேருந்து நேர்வழி கிடைக்கும்போது யார் நேர்வழியை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, எந்தவித பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நல்லா சிந்திச்சு பாருங்கள். அந்த மக்கள் அந்த காதை பொத்திக்கிட்டு பயந்து அந்த மின்னல் எதுவும் பண்ணிடுமோ அப்படின்ட்டு ஓடுவாங்க. அந்த அப்படியே பயந்து பயந்து போவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துகளில் பார்த்தோம்ல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என்கிட்டேருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் போதெல்லாம் என் வழியை பின்பற்றி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன, எந்த வகையான பயமும் இல்லை, கவலையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுறான். இப்போ இதில் வர்ற எல்லாமே நமக்கு 100% அப்படியே புரிஞ்சிடணும், அப்படியே மைண்டில் ஏறிடணும் அப்படிலாம் நீங்கள் சிந்திக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கிட்டே வாங்க. ஒரு வாட்டி ஃபுல்லாக நம்ம திருக்குரானை முடிப்போம், அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம முதலேருந்து ஓதுவோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நேரமும் நமக்கு இன்னும் இன்னும் தெளிவாக நமக்கு அதிகப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நமக்கு அதுக்கு அடுத்தடுத்து பதில்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பொறுமையாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை உற்று கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸோ இந்த நேர்வழி, அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைக்கும்போது யார் அதை பின்பற்றுறோமோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஸோ அச்சம்னா ஹவுஃபு, கவலைனா யஹ்ஸனூன். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். வல்லதீன கஃபரு வகத்தபு பி ஆயாத்தினா உலாஇக அஸ்ஹாபுன்னார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இப்போ அல்லாஹ்வுடைய நேர்வழியை அப்பப்போ அல்லாஹ் அனுப்புகிறேன்னு சொல்கிறான். வல்லதீன இன்னும் எவர்கள், கஃபரு நிராகரிக்கிறாங்களோ, வகத்தபு பொய்ப்பித்தார்களோ. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த நேர்வழி நிராகரிப்பு மட்டும் நடக்காது, அதை பொய்ப்பிக்கவும் செய்ய போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நேர்வழியை வெறும் இக்னோர் பண்ணுறது, நிராகரிப்புனா அதை அது செய்யாமல் இருக்கிறது நிராகரிப்பு. பொய்ப்பிப்பது அதாவது பொய்ன்னு சொல்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ நீங்கள் நானும் இருக்கோம். நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க காசே கொடுக்கல அப்படின்னு இருக்கிறத இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அது இல்லைன்னா காசே கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிராகரிச்சிட்டிங்க. பத்தாததுக்கு நான் தான் உங்களுக்கு காசு தரணும், அதாவது நீங்கள் என்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு கடைசியில் நான் தான் உங்களுக்கு காசு தரணும்னு பொய்யும் சொல்லிடுறீங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரியான விஷயம். ஸோ அல்லாஹ்வை நிராகரிக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் பொய்ப்பிக்கவும் செய்கிறது. ஸோ இன்றைக்கி காலகட்டம் நம்ம ரொம்ப சிந்திக்கணும். நிராகரிப்பு, பொய்ப்பிப்பது. எதை பொய்ப்பிக்கிறாங்களாம்? பி ஆயாத்தினா நம் வசனங்களை. அப்போ இந்த வசனங்கள் எவ்வளோ முக்கியமான வசனங்கள். இன்னும் போக போக நிறைய வசனங்கள் பார்ப்போம். அப்போது இன்னும் நமக்கு அந்த குரானோட கிளாரிட்டி வரும். பட் அந்த வசனங்களை நிராகரித்து பொய்ப்பித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? உலாஇக அஸ்ஹாபுன்னார், அவங்க நரகத்தில் இருப்பாங்க. அஸ்ஹாபுன்னார்னா நரகவாசிகள்.
ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். ஹாலிதூன்னா பெர்மனண்ட், ஹாலிதூன்னா பெர்மனண்ட் நிரந்தரமானவர்கள், ஹாலிதுன்னா நிரந்தரமானவர்கள். அப்போ யார் அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து இன்னும் அதை பொய்ன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் நரகவாசிகள். இன்னும் அவங்க அதிலேயே எப்போவுமே வீழ்ந்து கிடப்பார்கள். ஸோ ஒவ்வொரு அந்த இதுவுமே இப்போது இந்த வசனங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அந்த டைமில் உடனே இறங்கப்படுறது. அதாவது அந்த காலகட்டத்தில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கும், அப்போ அதுக்கு கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்லுவான் இது இது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, பட் ஸ்டில் நமக்கும் அல்லாஹ் இதே வார்த்தைகளை சொல்கிறான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ தான் அல்லாஹ் இந்த வசனங்களில் யார் நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் அப்படின்னா, அப்போ யார் இந்த வசனங்களை ஏற்றுக்கிறோமோ, இன்னும் அதுக்காக நம்ம உழைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசு கிடைக்கும். அப்போ அந்த நேர்வழி எதில் இருக்க போகுது? வசனங்களில் தான் இருக்க போகுது. அப்போ இந்த குரானில் தான் இருக்க போகுது. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதை பற்றின ஆழ்ந்த சிந்தனைக்கும் இன்னும் ஆழ்ந்த அறிதலுக்கும் நம்ம போக போகிறோம். ஸோ அல்லாஹ்வுடைய இந்த நேர்வழியை யார் நிராகரித்து முக்கியமாக பொய்ன்னு வேற சொல்கிறோமோ, ஏன்னா ஷைத்தான் நிராகரிக்க மட்டும் செய்யலை, என்ன பண்ணுறான்? மற்றவங்களையும் வழிகெடுத்தான். மற்றவர்களையும் என்ன பண்ணான்? வழிகெடுத்தான். மற்றவங்களை வழிகெடுக்க அவன் எடுத்த ஆயுதம் பொய். ஸோ அந்த மாதிரி நம்மளும் ஒரு வேளை இந்த வசனங்களை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பொய்யையும் வேற நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நரகத்தில் நம்மளை என்றென்றும் வீழ்த்திடுவான். அல்லாஹ் தஆலா நரக நெருப்புலேருந்து நம்மளை பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்த ஆயத்து பாருங்கள். இப்போ தான் மெயின் சாப்டரே வருது. இப்போ இது வரைக்கும் அல்லாஹ் ஒரு 39 ஆயத்து வரைக்கும் பொதுவாக நம்மளை பார்த்து சொன்னான். அடுத்து ஆதமை பார்த்து சொன்னான். அடுத்து இப்போ என்ன? யாபனி இஸ்ராஈல, இவங்க தான் மெயின். இந்த யாபனி இஸ்ராயில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அதிகமாக கூப்பிடுவான். இஸ்ராயீலின் வழிதோன்றல்களே. யார் இந்த இஸ்ராயீலின் வழிதோன்றல்கள் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு ஐடென்டிட்டி சொல்லிடுறேன். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களால் சூழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்டு வெளியே போவாங்க இல்லையா? அதாவது அந்த அந்த ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு தெரியும். தெரியலன்னாலும் கவலைப்பட வேணாம், இன்ஷா அல்லாஹ் வர வர நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஸோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இருக்காங்க இல்லையா, அவங்கள இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நபி பெயர் எனக்கு இப்போ டக்குன்னு எனக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். கயிர் ஜஸாக்கல்லாஹ் கயிர்மா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட வழித்தோன்றல்கள். யாக்கூப்க்கு இன்னொரு பேர் இஸ்ராயில். ஸோ இவங்களுடைய மகன்கள் தான் வழித்தோன்றல்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுஃப் நீங்கள் அங்கே போயிட்டு ரோமில் ஒரு பதவியில் இருப்பார். அவருக்கு ஒரு பதவி எல்லாம் ஏற்படுத்தியிருப்பான். அவருடைய சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் அங்கே வருவாங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் அங்கே இருந்த மன்னர் சிந்திச்சு பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்காலேருந்து அதாவது அங்கே வாழ முடியலன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே வர்றவங்களை ஒரு இதுக்குள்ளே வச்சு அங்கே தான் வச்சுருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இவங்க இங்கேருந்து பிழைக்கிறதுக்காக, அதாவது என்னதான் ஃபஸ்ட்டு தன்னுடைய தம்பி அப்படின்ட்டு போயிருந்தாலும் கூட காலப்போக்கில் அவங்க வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்ட்டு அந்த ரோம் நாட்டில்
அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைஞ்சிட்டே வரும். ஃபைனலைஸ்டாக ரொம்ப ஃபிரௌன் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான். அந்த அந்த ரோமோட மன்னன் பரோவா இதெல்லாம் நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ரோம் என்னவா இருக்குது? எஸ், ஈஜிப்து மட்டும் இல்லை, ரோம் அப்படிங்கிறதே வந்து அந்த அந்த மேற்கு ஃபுல்லாக ரோம் தாம்மா. அந்த மேற்கு ஃபுல்லுமே ரோம் தான். அதெல்லாம் பெருசு, நம்ம இன்ஷால்லா போக போக பார்ப்போம். பட் மெயின் திங் நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரோமில் வந்து அந்த 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 ரோம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா மேற்கு, அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது பனு இஸ்ராயலோட ஒரிஜினல் ஊர் என்ன அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோட ஒரிஜினல் ஊர் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபலஸ்தீனு, சென்டர் ஆஃப் தி எர்த்து. பலஸ்தீன் வந்து அந்த பூமியோட நடுப்பகுதியில் இருக்கும். அதிலிருந்து அப்படியே மேற்கு பார்த்திங்கன்னா ரோமு. இன்றைக்கி அதோட எச்ச சொச்சங்கள் தான் இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி உள்ள மேப்லாம் ப்ராப்பராக இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயங்கள். ஸோ நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுனால ரோம்னு ஒரு இடம் அங்கே இருக்காங்க. அங்கே தான் ஃபிரௌனோட பேசிக் ஸ்டார்டிங் ஃபிரௌன். அப்போ காலங்கள் போக போக மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ரொம்ப அந்த ஃபிரௌன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், எல்லாரையும் போட்டு கொன்று குவிக்கிறான். ஸோ அந்த டைமில் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஃபிரௌன்கிட்டருந்து விடுதலை வாங்கிட்டு, அதாவது விடுதலைன்னு இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வராரு மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நைல் நதியெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம், நைல் நதியிலேயே அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சிடுறான். அப்போது கடந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்க ஃபலஸ்தீனுக்குள்ளே போகணும். அங்கே நிறைய இஷ்யூஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி யூதர்கள்னு சொல்லப்படுவாங்க. இந்த இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் யாருன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யூதர்கள்னு சொல்லப்படுவாங்க. ஸோ இது நான் ஒரு ரொம்ப 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 இலகுவான முறையில் ஒரு சின்ன கோடு மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன், யூதர்கள்னால் யார் அப்படின்னு. இன்னும் அவங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்கொடைகள்லாம் தந்தானா அவன் வாயாலேயே சொல்லுவான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹீமானவன், ரஹ்மானானவன். நம்மளே கூட கொடுத்ததை சொல்லி காமிக்க மாட்டோம், கரெக்டாக? ஆனால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அழிச்சாட்டியங்கள் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்கள். நம்ம உள்ளே போகலாம், பாருங்கள். ஸோ யாபனி இஸ்ராஈல உதுகுருனா நினைத்து பாருங்கள். ஸோ இஸ்ராயலின் சந்ததிகள் எல்லாம் கூப்பிட்டு உதுகுரு நினைவு கூறுங்கள். நிஉமத்தியல்லதி அன்அம்து அலைக்கும் உங்கள் மீது, அலைக்கும் உங்கள் மீது, அன்அம்து அருள் புரிந்தேன், அல்லத்தி நிகுமத்திய, நல்லா பாருங்கள், நிகுமத்திய என்னுடைய நிகுமத்து, என்னோட அருளை உங்கள் மீது நான் பொழிஞ்சேன். அவுஃபு இன்னும் நிறைவேற்றுங்கள். பி அஹதி என் வாக்கை. ஊஃபி பி அஹதிக்கும் உங்கள் வாக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க. என் வாக்கை, பி அஹதினா என் வாக்கை, ஊஃபி அப்படின்னா நிறைவேற்றுவேன். பி அஹதிக்கும் வ ஈயாய இன்னும் வாக்கை, என்னையே பயப்படுங்கள். ஃபஅஸ்ஹபூன் அப்போ பயப்படுங்கள். அல்லாஹ் வந்து இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே அப்படின்னு கூப்பிட்டு, ஃபஸ்ட்டு மனிதனை கூப்பிட்டான். மனிதனாக பொதுவாக இன்றைக்கி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டான். அடுத்து ஆதமை பற்றி பேசி ஆதமை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தான். இப்போ பனு இஸ்ராயிலை கூப்பிட்றான். பனு இஸ்ராயிலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யுனிக்கு. ஏன்னா அதிகமாக இவங்களை தான் அல்லாஹ் கூப்பிட்டுட்டே இருப்பான். இப்போ அந்த யூதர்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் கொடுத்துருந்த அந்த அருட்கொடையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. எனக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க.
அப்படி நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நானும் நிறைவேற்றுவேன். இன்னும் எனக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் தாலா அந்த யூதர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தான், இன்னும் இவங்களுடைய வேலைலாம் என்னை மட்டும் நீங்கள் பயப்படுங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு இவங்க வேறு யாருக்கு பயப்படுறாங்க, வேறு என்ன செய்கிறாங்க, இந்த உலகம் ஏன் இப்படி இயங்குது, இது எல்லாமே அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைப்பான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை ஏன் இந்த நிலைமைக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கும் பதில்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தைகள் லேசுப்பட்டது இல்லை. ரொம்ப 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 ஆழ்ந்த விஷயம். சில நேரங்களில் இது யூதர்களுக்கா இல்லை நமக்கான்னு தோணிடும். அந்த அளவுக்கு யூதர்களுடைய குவாலிட்டியும் நம்மளோட குவாலிட்டியும் மேட்சாக கூட இருக்கும். வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். அல்லாஹு தாலா இன்னும் நமக்கு நம்மளுடைய காரியங்களை லேசாக்கணும், அதே சமயம் நம்மளுடைய அமல்களை சீர் செய்யணும் அப்படின்னு துவா செஞ்சுப்போம். ஸோ இந்த யூதர்களோட விஷயத்தோட இன்றைக்கி நம்ம முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இப்போ உங்களுக்கு அதிகமான டவுட்ஸ் வரும் தான், பரவாயில்ல, பொறுமையாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இந்த யூதர்களை வச்சு அல்லாஹ் என்ன சொல்லுறான் அப்படிங்கிறத சிந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.